முன்னாடி நல்லா பேசிடுவாங்க, பின்னாடி ஊழல் செஞ்சு கொள்ளை அடிக்கிறது தான் இந்த திராவிட மாடலின் மிகப்பெரிய சாதனை என்றே பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில 2022 இருந்து 2024 வரை 100 வார்டுகளில் ஒரே மாதிரியான சொத்து வரி மோசடிகள் நடந்திருக்கு. இந்த 8 பேரை அவசர அவசரமா கைது செய்து எதை மறைக்க பார்க்கிறது இந்த திமுக அரசு அப்படின்ற கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. நான் எழுப்பல, மக்கள் எழுப்புறாங்க. நயினார் தலைமையில் போராட்டம் போது மக்கள் ஒன்று கூடி சிபிஐ விசாரணை தான் தீர்வு மக்கள் கேட்கிறார்கள். நம்மளுடைய வரி பணத்துல ஊழல் மட்டும் நடக்கிற கோபம் மக்களுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் திரு நயினார் அவர்கள் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போது பெரிய அளவுல மக்கள் அதை சப்போர்ட் பண்ணி மக்களின் கூட்டம். சாமானியர்களுக்கு வணக்கம். பல விஷயங்கள் இந்த மீடியா தவிர்த்து கொண்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அஜித்குமார் மரண விஷயத்த இந்த மீடியாக்கள் 2 நாட்களில் மறந்து கடந்து இப்ப அடுத்தடுத்த விஷயத்துக்கு இந்த மீடியாக்கள் சென்று விட்டதே என்று சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கியமாக கொள்கை பரப்பு பணியில் தமிழக மீடியாக்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த நரேட்டிவ் செட்டிங்ல மீடியா பிளேஸ் a ஹியூஜ் ரோல். அப்படி பார்க்கும்போது நம்ம பல விஷயங்களை கடந்து செல்றோம். அந்த விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு தான் என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக மதுரை மாநகராட்சியில 2022 இருந்து 2024 வரை 100 வார்டுகளில் ஒரே மாதிரியான சொத்து வரி மோசடிகள் நடந்திருக்கு. இதனால தமிழகத்துக்கு 150 கோடி வருமானத்தை இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மதுரையில் இருக்கும் மக்களும் அந்த துறையை சார்ந்தவர்களும் ஒரு ஐயப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவான விஷயமாக இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பார்க்கலாம், இதற்காக திரு நயினார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தினார். குறிப்பாக 2022 விஷயத்துல ஆரம்பித்த இந்த திட்ட மோசடி 100 வார்டுகளிலும் ஒரே மாதிரியா நடந்திருக்கு. இது தவறுதலா நடந்ததான்னு கேட்டா இல்லை. ஏன்னா எல்லா வார்டுகளிலும் ஒரே மாதிரி அண்டர் அசஸ்மெண்ட், இது ஒரு கால்குலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லலாம். எரர்ன்றது ஒரு வார்டுல நடந்தா பரவாயில்ல, 100 வார்டில் நடந்த போது எரரா இருக்காது. இது கால்குலேட்டிவ் மிஸ்டேக். இது கால்குலேட்டிவ் மிஸ்டேக்னு சொல்லலாமா அப்படின்னு கால்குலேட்டிவ் மிஸ்டேக்கும் கிடையாது. இது கால்குலேட்டட் அந்த வார்த்தை தான், வேற என்ன, கால்குலேட்டட் ஊழல். அதான் ஒரே மாதிரி மதுரையில ஒரு அண்டர் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த அண்டர் அசஸ்மெண்ட் 100 வார்டுகளையும் ஒரே மாதிரி இருக்குன்னா, ஒரு வார்டுல நடந்தா, ஒரு இடத்துல நடந்தா அது எரர், ஒரு வார்டுல நடந்திருந்தா அது மிஸ்டேக், 100 வார்டுகள் நடந்தா அது பிளான்டு மிஸ்டேக் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். பிளான்டு மிஸ்டேக் இஸ் ஆல்வேஸ் எங்க லீட் பண்ணும், ஊழலுக்கு தான் லீட் பண்ணும். சரி, இது யார் யாரெல்லாம் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழல்ல கணினி ஆபரேட்டர்ல இருந்து ஆய்வாளர் வரை, மண்டல தலைவர்கள்ல இருந்து கவுன்சிலர் வரை மட்டும் பல புரோக்கர்கள் இது சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் கூறலாம். இதுல பெரும்பாலானவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே திமுகவுடன் தொடர்புள்ள நபர்களாக தான் இருக்காங்க. சோ ஒரு ஒரு வரி ஆய்வாளர், மண்டல தலைவர், கவுன்சிலரு, புரோக்கர்கள், இவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தொடர்புடையவங்களா தான் இந்த இடத்துல இருக்காங்கன்றதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஆஸ் யூஷுவல் போலீஸ் என்ன பண்ணிருக்கா, போலீஸ் 8 பேரை அவசர அவசரமா, ஏன்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே, மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே, ஓகே இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 8 பேரை கைது செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த ஆபீஸ் சுத்தி இருந்து பேசுறவங்க எல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50+ பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியுது. என்னது, 50க்கும் மேற்பட்ட பேர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. 50 பேர் எங்க, 8 பேர் எங்க? இந்த 8 பேரை அவசர அவசரமா கைது செய்து எதை மறைக்க பார்க்கிறது இந்த திமுக அரசு அப்படின்ற கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. நான் எழுப்பல, மக்கள் எழுப்புறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மாநகர ஆணையர் திரு தினேஷ்குமார் அவர்கள் சைபர் கிரைம் பிரிவுல ஒரு புகார் கொடுத்த போது முக்கிய டிஜிட்டல் பதிவுகள்லாம் அழிச்சிட்டாங்களாம். இது ஒரு சாதாரண வேலை இல்ல, திட்டமிட்ட ஆதாரங்களை அழித்துள்ளது, இதற்குள் அரசியல் தலையீடு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகமும் அந்த மாநகராட்சி வட்டாரத்துக்குள்ள ஒரு பெரிய கேள்விகளா இருக்கு. அது எப்படி
மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் சைபர் கிரைம் பிரிவுல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது குறிப்பாக ஆதாரங்கள் மட்டும் அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அது நடந்திருக்கு அப்படின்ற கேள்வியும் மக்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்காங்க. மதுரை மக்கள் மிகப்பெரிய கோபத்துல இருந்திருக்காங்க சொல்லலாம். ஏன்னா மதுரையை பொறுத்தவரை ரோடுகள் சரியா இல்ல, கழிவு போக்குவரத்து சரியா இல்ல, மருந்து சேவைகள் சரியா இல்ல, அதே நேரத்துல ஊழல் மட்டும் நடக்குது, நம்மளுடைய வரி பணத்துல ஊழல் மட்டும் நடக்கிற கோபம் மக்களுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் திரு நயினார் அவர்கள் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போது பெரிய அளவுல மக்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணி மக்களின் கூட்டம் அதற்கு நிறைய இது மக்களின் கோபத்தின் வெளிப்பாடு, மக்களின் கோபம் திமுக அரசாங்கத்தின் வெளிப்பாடு, மக்களின் கோபம் இந்த மாநகராட்சி கொண்ட வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சமூக நீதி பேசுறது, வெங்காயத்தை பேசுறது பண்ணி கொண்டிருக்கும் இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏதாவது ஒரு கட்சி தெருவில் இறங்கி போராடுமா? எப்ப பாரு நாங்க அதை காப்பாத்துறோம், இதை காப்பாத்துறோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களே. இந்த கூட்டணியில இருக்கிறவங்க வைகோவால கேள்வி கேட்க முடியுமா? வைகோவுக்கு கேள்வி கேட்க வக்கு இருக்கா? திரு காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி கேட்க வக்கு இருக்கா? கூட்டணியில் இருக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கேள்வி கேட்க வக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. இவ்வளவு பேசுறாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு தேவை மக்கள் டெவலப்மெண்ட் கிடையாது. ஒரு எம்எல்ஏ, கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு, கொஞ்சம் எம்பி சீட்டு, அது கிடைச்சிருச்சுன்னா போதும். அவங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் எந்த இடத்துலயும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. தேர்தல் கூட்டணி முடிந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் எதிர்கட்சியாக செயல்படும் கட்சி எதுவுமே இல்லை அப்படின்ற பேர் இருந்தது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போ அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. இது மிக 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 கேவலமான விஷயம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஃபர்தர் பார்க்கும்போது தினேஷ்குமார் தலைமையில நடந்த அந்த ரிவ்யூ மீட்டிங்ல 100க்கும் மேற்பட்ட கட்டிட வரி தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100க்கு மட்டும் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்களே, அதற்கான என்ன நடவடிக்கை திரு தினேஷ்குமார் அவர்கள் எடுத்தார்? தெரியாம விட்டாரா அல்லது பார்க்கவில்லையா இல்ல பார்க்காம விட்டுட்டாரா அப்படின்ற கேள்விகளும் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த திமுக வரதுக்கு முன்னாடி திமுகனாலே என்னது? வாயில வட சொல்ற கட்சி. நன்றாக நகர் நிர்வாகம் செய்ய போறோம், சாலைகள், சுகாதாரம், வறுமை ஒழிப்பு இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்வாயில் சமூக நீதி பேசிக்கொண்டு பின் வாசலில் 150 கோடி கொள்ளை. முன்னாடி நல்லா பேசிடுவாங்க, பின்னாடி ஊழல் செஞ்சு கொள்ளை அடிக்கிறது தான் இந்த திராவிட மாடலின் மிகப்பெரிய சாதனை என்றே பார்க்கலாம். மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இதுதான் உங்க திராவிட மாடலா? இந்த திராவிட மாடல் என்ன பண்ணும்? ஊழல் பண்றதுதான் திராவிட மாடலா? ஆல்ரெடி சொன்னது செய்யல. நீங்க அனைத்து மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னீங்க, செய்யல. மாதம் தோறும் மின் கட்டணம் நாங்க வசூலிப்போம், இபிவிடி எடுத்து வசூலிப்போம் அப்படின்னு சொன்னீங்க, செய்யல. சரி, மீனவ சமுதாயத்துக்கு மக்களுக்கு 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு நாங்க வீடு கட்டி தருவோம், நீங்க செய்யல. வேற என்னதான் செய்வீங்க? ஒரு மாநகராட்சிக்கே இந்த அளவுல ஊழல் நடந்திருந்தா வேற எங்க எப்படி ஊழல் நடந்திருக்கும்? சரி, இதெல்லாம் விசாரணை செய்ய போலீஸ் கூடாது, போலீஸ் மேலே சந்தேகம் இருக்கும்போது நயினார் தலைமையில் போராட்டம் போது மக்கள் ஒன்று கூடி சிபிஐ விசாரணை தான் தீர்வு என்று மக்கள் கேட்கிறார்கள். வழக்கம் போல திராவிட மாடல் திமுக அரசு. நன்றி, வணக்கம்.